இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கணேஷர் வணக்கம். வணக்கம். ஈரான்ல போர் துவங்குறதுக்கான சூழல் குறித்து நம்ம பேசியிருந்தோம். பட் இப்போ அதுக்கான நிலவரம் உருவாயிடுச்சு. இந்த சூழல் எப்படி மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கான காரணங்கள் என்ன? நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும் போது நடந்த விஷயம் ஈரான் அணு உலை அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அணு உலை தயாரிக்கக்கூடாது, அணு ஆயுதத்தை அதாவது ஆல்ரெடி என்ரிச் பண்ணியிருந்த யுரேனியம் திரும்ப ஒப்படைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு அழுத்தங்களை ஈரான் மீது அமெரிக்கா வைத்துக் கொண்டிருந்தது. ஜெனீவாவில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதுக்கப்புறமா அந்த பேச்சுவார்த்தை நடத்தினவர் 2 பேருமே கிளம்பி அமெரிக்கா போயிட்டாங்க. அப்புறமா 2 போர்க்கப்பலை மத்திய தரைக்கடல் பக்கத்துல, மெட்ரேனியன் சி பக்கத்துல அமெரிக்கா கொண்டு வச்சது. இது நேத்தி நடந்தது. இன்று காலை நேத்தில இருந்து சொல்லிட்டு இருந்தது, நம்ம நேற்று பேசும் போதே சொன்னது, இஸ்ரேலை முன்னிறுத்தி இந்த சண்டையை அமெரிக்கா செய்யும். இஸ்ரேல் முதல் தாக்குதல் செஞ்சா அமெரிக்கா பின்னாடி தொடர்ந்து தாக்குதல் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி இஸ்ரேலை முன்னாடி அனுப்பி இஸ்ரேல் முதல் தாக்குதல் செஞ்சது. அதுக்கு பின்னாடி அமெரிக்கா கவர் கொடுக்குது. அப்ப இது இஸ்ரேல் ஈரான் உடைய போர் மாதிரி காமிச்சாலும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது அமெரிக்கா தான். இப்போ இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர். இஸ்ரேல் நடுவில் கிராஸ் வெல்ல மாட்டேங்குது. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, 2 பக்கமும் சேதங்கள் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது ஈரான்ல இருக்கக்கூடிய தலைநகர் தெஹரான் மீது வான்வெளி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஃபிளைட் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலுமே அது விமானம் சாதாரணமா பறக்குது. ஸோ இது சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெஹரான்ல இருந்தது. ஆனா அது அந்த அளவுக்கு வேலை செய்யலன்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டெல் அவீவ் மீது தாக்குதல் பண்ணியிருக்காங்க, ஐஃபா மீது தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெருசலம் மீது கூட தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேல் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெட் அலர்ட்ல தான் இருக்கு. ஸ்பீக் இப்பவும் புது பேரேஜஸ் ஆஃப் மிசைல்ஸ் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ இது 2 பக்கமும் பேச்சுவார்த்தை திரும்ப ஆரம்பிக்கணும். 2 பேருமே நிறுத்துறது நல்லது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் மீது எல்லாம் ஈரான் தாக்குதலை தொடங்கி விட்டார்கள். இது இப்போ நம்ம பாக்குறது பஹ்ரைன்ல இருந்த அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கத்தார்ல இருக்கக்கூடியது மேலும் அதாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் பெரிய சேதங்களா நம்மளுக்கு இப்ப படுது. நம்ம வீடியோஸ் நம்மளால நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் செய்திகள் இரண்டு தரப்பக்க செய்திகளுமே நல்ல விதத்துல இல்லை அப்படின்றத நம்மளால இப்ப பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும்? இது இப்போதைக்கு 2 நாடுகள் மீது மாத்திரம் இந்த தாக்குதல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப 3வது நாடு நான் சொன்னது பஹ்ரைன் அப்படிங்கிறது இன்னொரு நாடு. அதே மாதிரி யுஏஇன்றது இன்னொரு நாடு. கத்தார் அப்படிங்கிறது இன்னொரு நாடு. இது எல்லாரும் மீது அங்க எல்லாமே அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. ஸோ அபுதாபி மேல தாக்குதல், அதாவது அபுதாபியில் இருக்கக்கூடிய வான்பரப்பின் மீது இன்டர்செப்ஷன் நடக்கும் போது அந்த இடத்துல விழும். ஸோ அங்க வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அதாவது இன்டர்செப்ட் பண்றதுன்றது ஒரு ஏவுகணையை ஏவுகிறார்கள் ஈரான்ல இருந்து. அது இஸ்ரேல் நோக்கி பயணம் பண்ணுதுன்னா அது நடுவுல தடுத்து நிறுத்துறது எந்த இடத்துல தடுத்து நிறுத்துவாங்க? ஸோ அது சவுதி அரேபியா மேல தடுத்து நிறுத்தப்படலாம், இல்லைன்னா யுஏஇல இருக்கக்கூடிய துபாயோ இல்ல அபுதாபியோ இல்ல கத்தாரோ இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு பகுதி மேல் பறக்கும் போது கூட அதை தடுத்து நிறுத்தப்படலாம். ஸோ அப்ப தடுத்து நிறுத்தப்படும் போது அந்த ஏவுகணை விழும் இடம் சேதத்துக்கு உள்ளாகும். அது மாத்திரம் இல்லாம அதை இவேட் பண்ணும் போது அந்த மிசைல் வேற ஏதாவது ஒரு டார்கெட்ல போய் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால அந்த முழு பகுதியும் நான் சொல்றது ஈரான் இஸ்ரேல் மாத்திரம் தான் இந்த போர்ல இன்வால்வ் ஆயிருக்கானா இல்ல, அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் சேதம் வரும். அடுத்தது இந்த தாக்குதல் இதோட நிக்குமா இல்ல இது எஸ்கலேட் ஆச்சுன்னா இது ரீஜனல் கான்ஃபிளிக்ட், அதாவது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு.
சைனா எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இது வரைக்கும் சைனா கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரல, ரஷ்யா கிட்ட இருந்து அந்த வார்த்தை இல்லை. இந்தியாவுமே இதுல பெரிதும் பாதிக்கப்பட போகுதுன்றது வந்து இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் தான். ஏன்னா இந்த 3 பேரும் தான் வந்து வர்த்தக பாதையை ஈரான் மூலமாகவும் இஸ்ரேல் மூலமாக வைத்திருக்கிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சாபஹர் போர்ட்டு, அந்த சாபஹர் அந்த பகுதியில மிசைல் அட்டாக் இருக்கு. அதே மாதிரி ஹைஃபால இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஹைஃபா அப்படின்ற நகரத்துல நம்மளுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ் மீது ஈரான் தாக்குதல் பண்றாங்க. சோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நல்ல செய்தி அல்ல. அதே மாதிரி சைனாவுக்கு வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல ஈரான் ஒரு முக்கியமான பார்ட்னர். அதே மாதிரி அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற பகுதியில தான் வந்து உங்களுக்கு இந்த ஹீட் ஃபிளாரப் ஆயிருக்குது இந்த போர் சூழல்ன்றது. அந்த ஹார்மோன் ஸ்ட்ரைட் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20% உலகத்துடைய வர்த்தகம், எண்ணெய் வர்த்தகம் முக்கியமா சொல்ல போனா. சோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது கண்டிப்பா எண்ணெய் விலை வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, இதைதான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த யூஎஸோட பேஸ் வந்து இந்த பகுதியில முழுக்கவே இருக்கு. நான் சொல்றது இந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயுமே யூஎஸ் வந்து தங்களுடைய ராணுவ தளத்தை வைத்திருக்கிறார்கள். சோ அப்ப இஸ்ரேல் மீது தாக்குதல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் எங்கெல்லாம் இருக்கும், அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேசஸ் எங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட அடிச்சாலுமே இது வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். சோ அது வந்து ஒரு பெரிய போராக மாறாமல் அதாவது ஒரு பிராந்திய போராக எஸ்கலேட் ஆனாலுமே இது வந்து பெரிய பாதிப்பை உலக அளவில் ஏற்படுத்தும் அப்படிங்கறத என்னோட பார்வை. நன்றி கணேஷ்குமார், உங்களுடைய தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி சார்.